வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபியூச்சர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரில் வந்து எப்படி ஒய்ஃபை ரிசீவர் இல்லாமல் டேட்டா கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் ஃபியூச்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது பேர் தான் ஒய்ஃபை ரிசீவர். இது இல்லாமல் எப்படி நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து உங்களுக்கு தேவையானவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூஎஸ்பி, அதாவது டேட்டா கேபிள் ஒன்று தேவைப்படுது. டேட்டா கேபிள் இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். டேட்டா கேபிள் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன். உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ண முடிச்சு உங்களால் வந்து டேட்டா கனெக்ட் பண்ண முடியும். எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் நல்ல செட்டிங்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அண்ட் ஹாட்ஸ்பாட் 33 இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 33 அப்படிங்கிறது வந்து ஆஃப் ஆகிருக்கும், நம்ம அதால் ஆன் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை வந்து உங்கள் சிபியூ கிட்டே கொண்டு போங்க. நான் கொண்டு போயிட்டேன். உங்களோட அந்த யூஎஸ்பி ஒயரை உங்கள் பிசியோட கனெக்ட் பண்ணுங்கள். நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். உங்கள் ஒயரில் மொபைல் பின் கனெக்ட் பண்ணுற இடத்துல மொபைல் பின்னை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே யூஎஸ்பி 33 ஆன் ஆகிறதுக்காக இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அந்த செட்டிங்ஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் பிசியை பார்க்கலாம் வாங்க. பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நேராக அவங்க மவுஸ் வச்சுக்கோங்க. மவுஸ் வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நோ நெட்வொர்க் அப்படின்னு தான் காட்டும். பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்டிஸ் இல்லைன்னு காட்டுது. எனக்கு கம்ப்யூட்டர் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோனில் நீங்கள் வந்து முதல்ல உங்கள் மொபைல் நெட்வொர்க்கை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணால் மட்டுமே உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணால் மட்டும்தான் இதில் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கனெக்ட் பண்ணி காட்டிடுச்சு. உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுற மாதிரிங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் தான் இருக்குது. யூடியூப்பை கிளிக் பண்ணுறேன். யூடியூப்பை கிளிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப் வந்து விட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகளை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் ஃபியூச்சர். நன்றி. திரையில் நீங்கள் பார்க்குற வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள்.